அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய நேசத்தில் வாழ்ந்த நேசர்களை பற்றி, அவர்களுடைய மனோநிலையை பற்றி நமக்கு சொல்கிற பொழுது, அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். மக்களே, நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் சொல்ல வரும்போது தான் அல்லாஹ் தஆலா கேளுங்க, கவனிங்கன்னு சொல்லுவோமா இல்லையா? அதுக்கு தான் அரபியில் அலா, நான் ஒரு முக்கியமான ஒன்று சொல்ல போறேன், இங்க கவனிங்க அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு ரெண்டு வகையான சிறப்பை சொல்றான் அல்லாஹ். அவங்களுக்கு கவலையும் இருக்காது, பயமும் இருக்காதுங்கிறான் அல்லாஹ். இந்த உலகத்துல மனுஷனா இருந்தா அவனுக்கு ஒரு ரெண்டும் இன்னைக்கு இருக்கும். சாமானிய மனிதனுடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டா எதையா ஒன்றை பத்தி கவலையில இருப்பான், அல்லது எதையா ஒன்று வச்சு பயந்துகிட்டு இருப்பான். இந்த ரெண்டு இல்லாத மனுஷனுடைய வாழ்க்கையே இல்லை. ஆனா அந்த ரெண்டுமே இறைநேசர்களுக்கு இல்லைங்கிறான் அல்ல. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மனிதர்களை விட்டுருங்க, பயங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கு. உதாரணம் எடுத்துக்கிட்டா, நம்ம இது ஒரு கற்பனையில நம்ம சொல்ற மாதிரி இருந்தா கூட நிஜமே அப்படித்தான். பூக்கள் என்ன செய்யுது, அதுக்கு பயம் இருக்கு. எதை பார்த்து பயப்படுது? பூ வியாபாரியை பார்த்து பயப்படுது. ஏன்னா என்னைக்கு அது பூ அதை விட்டு எடுத்துட்டானா அதோட அதுக்கு அந்த அழகு அந்த செடியில் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு அழகு. அப்போ பூக்களுக்கு உலகத்துல எல்லாத்துக்குமே பயம் இருக்கு. பூக்களுக்கு பயம் இருக்கு. பூ வியாபாரியை கண்டா பூக்களுக்கு பயம். மலைகளுக்கு பயம் இருக்கு. யாரை கண்டு பயப்படுது? கற்குவாரி வச்சிருக்காங்கல்ல, வெடி வச்சு மலைகள்லாம் நொறுக்கிறான்ல, அவங்கள பார்த்து எது பயப்படுது? மலைகள் பயப்படுது. ஏன், மலைகள் என்பது என்னைக்கு அது தடுக்கப்படுதோ அதோடு அது இல்லாம போயிடும். அப்ப கற்குவாரி வச்சிருக்காங்க, குவாரி வச்சிருக்காங்க, இவனை பார்த்து எது பயப்படுது? மலைகள் பயப்படுது. அப்ப மலைகளுக்கு என்ன இருக்கு? பயப்புங்கிறது இருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா சேவல், அதை பார்த்து கோழி பயப்படுது. சேவலை கண்டாலே ஓடுதா இல்லையா? கோழி பயப்படுது. அது மாதிரி பூச்சிகள், பள்ளியை கண்டா பூச்சிகள் பயப்படுது. பூச்சி என்ன செய்யும்? பள்ளி பிடிச்சி திங்குது. அப்போ பூச்சிகள் பள்ளியை கண்டா பயப்படுது. அப்போ பூச்சிகளுக்கு என்ன இருக்கு? பயம் இருக்கு. அது மாதிரி எறும்பு, பூச்சிகள் இவளை பார்த்து என்ன செய்யுது? பள்ளியை கண்டா பயப்படுது. நெருப்பு இருக்கிறதே தண்ணியை கண்டா பயம். ஏன்னா என்னைக்கு ஒரு இடத்துல தீ பிடிச்சோன்னா நெருப்பு வந்தாதான் என்ன, அதாவது தண்ணி வந்தாதான் அதை கட்டுப்படுத்த முடியும். அப்போ நெருப்புக்கு எதை கண்டா பயம்? தண்ணியை கண்டா பயம். அதே சமயத்துல தண்ணிக்கு காத்த கண்டா பயம். அதனாலதான் கடல்ல புயல் கிளம்பிட்டோம்னா கடலையே அலக்கழிச்சிடும். எவ்வளவு பெரிய கப்பலைனாலும் தூக்கி கவுத்துடும், புயல் வந்துடுச்சுன்னு சொல்லி. அப்போ காற்றுக்கு எதை கண்டா பயம்? தண்ணியை கண்டா பயம். இது மாதிரி யானை, உருவத்தால் பெரிய யானைக்கு யானை பாகனை கண்டால் யானைக்கு பயம். அதனால தான் அவன் என்ன சொன்னாலும் அதை செல்லாம் போடுது. அப்போ யானைக்கு யானை பாகனை கண்டால் பயம். எலிக்கு பூனையை கண்டா பயம். ஒரு இடத்துல எலி தொல்லையா இருந்தா முதல்ல என்ன நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலில் இருக்கும்போது அந்த எலி அந்த கயிறை அறுத்துக்கிட்டே இருந்துச்சான். மக்கள்லாம் சொல்லும்போது, ஏன்னா கயிறில் தானே அது கெட்டப்பட்டிருக்கு. அப்போ சிங்கத்தினுடைய நெத்தியை போய் எல்லாம் தடவை சொன்னானா, அது உடனே தும்மல் அடிச்சது. அதனுடைய சளியில் விழுந்தது தான் பூனை. அதுதான் உடனே எல்லாத்தையும் தின்னு அதை முழுங்கிட்டு. ஆக பூனையை கண்டால் எலிக்கு பயம். அதே மாதிரி பாம்பை கண்டா எல்லாத்துக்கும் பயப்படுறோம். ஆனால் அதே சமயத்தில் கீரி பிள்ளையை கண்டா பாம்புக்கு பயம், கழுகை கண்டா பாம்புக்கு பயம். அதுலேருந்து தப்பிச்சு ஓட தான் பார்க்கும். ஆக உலகத்தில் பயங்கிறது யாருக்குமே இல்லாமல் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவுடிகளுக்கு போலீஸை கண்டா பயம். நம்மளை சுட்டு தள்ளிடுவாங்களோ, என்கவுண்டர் பண்ணிடுவாங்களோ. இன்னைக்கு ரவுடிகள் அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை தாண்டிட்டு சொன்னால் எங்கேனாலும் அவங்கள சுட்டு தள்ளிடுங்கன்றான் அரசாங்கம். அப்போ ரவுடிகளுக்கு யாரை கண்டா பயம்? காவல்துறையை கண்டா பயம். இதே காவல் அதிகாரிகளுக்கு பயம் இருக்கு. கலெக்டரை கண்டு அவங்களுக்கு பயம். இவங்களுடைய கட்டுப்பாடு மீறி இவங்க என்ன செய்ய முடியாது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் காவல்துறை கலெக்டருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கு. அப்போ கலெக்டர் மீது காவல்துறைகளுக்கு பயம். இதே கலெக்டருக்கு யார் மீது பயம்? முதலமைச்சர் மீது பயம். முதலமைச்சர் முதல்ல ஆட்சிக்கு வந்த பிறகு முதல்ல கலெக்டரை தான் மாற்றுவாங்க, அவங்கவுங்க தேவையானது.
ஆனால் அவங்க இஷ்டப்பட்ட ஆளை வைப்பாங்க. அப்போ முதலமைச்சர் மீது கலெக்டருக்கு பயம், முதலமைச்சருக்கு மட்டும் பயம் இல்லையா? கவர்னரை கண்டா பயம். ஆட்சி நல்ல இல்லைன்னு மேலிடத்துல உத்தரவு போட்டால் உடனே எனக்கு ஆட்சிக்கு வந்துடும். அப்போ கவர்னரை கண்டா முதலமைச்சருக்கு பயம். இப்படி கவர்னர் யாரை கண்டா பயம்? ஜனாதிபதி. ஏன்னா கவர்னரை நியமிக்கிறதே ஜனாதிபதி தான். அவருக்கு கைக்கு மேலாம் வேறு சம்மந்தமில்லாத இடத்துல கொண்டு போட்டுருவார் கவர்னர். அப்போ ஜனாதிபதியை கண்டா யாருக்கு பயம்? கவர்னருக்கு பயம். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் பயம் இல்லாதவங்களே யாருமே இல்லை. இது மனிதராக இருந்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் சரி, நிலவுக்கு சூரியனை கண்டா பயம். சூரியன் என்னைக்கு உதிக்குதோ அதோடு நிலவுக்கு வெளிச்சம் இல்லாமல், நிலவுக்கு எதை கண்டா பயம்? சூரியனை கண்டா. ஏன்னா அது மாதிரி நட்சத்திரங்களுக்கு நிலவை கண்டா பயம். நட்சத்திரம் நிலவு வெளிச்சத்தில் நட்சத்திரம் மங்கி போயிடும். இரவு நேரத்தில் தான் நட்சத்திரம் தெரியும். அதே நட்சத்திரத்தை விட முழு 14ஆம் இரவு நிலவுடைய வெளிச்சத்தில் நட்சத்திரங்கள் எல்லாம் வெளிச்சம் இல்லாமல் போகுது. அப்போ இரவுலே தான் நட்சத்திரம் இருக்கும். அப்போ நிலவை கண்டா நட்சத்திரங்களுக்கு பயம். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் பயம் என்பது எல்லாத்துக்கும் இருக்குது. இந்த நிலையில்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயமே இல்லாதவங்க அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று நமக்கு சொல்லித்தரான். உலகத்தில் மனுஷன் சில நம்மளை எதெல்லாம் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துமோ அதை கண்டுலாம் மனுஷன் பயப்படுவோம். அதில் ஒன்று என்னன்னா மிருகங்கள். இன்னைக்கு நாயை கண்டா எல்லாரும் பயப்படும். நாய்கள் ஜாக்கிரதை எழுதுறோம். ஏன்னா நாய் பயிற்சி கொடுக்கப்பட்ட நாய்கள் நம்மளை ஆபத்தை அவங்க பிடிச்சி அவுத்து விட்டான்னா நம்மளை என்ன செய்யுன்னு சொல்ல முடியாது. அப்போ நாய்களை விட மிருகங்கள் அது கீறி கிழித்து திங்கக்கூடிய பிராணிகள். ஆக இறைநேசர்கள் காட்டில் தவம் செய்த அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்த அந்த ஆற்றலினால், அல்லாஹ்வை பயந்ததுனால அவங்கள கண்டு அந்த உயிரினங்களுக்கு பல்ல பயத்தை போட்டு அவங்களோடு அது சகஜமாக இருந்தது. அல்லாமா நசுரு சிராஜி சொல்லுவாங்க, சஹலு துஸ்தரின்னு ஒரு ஞானி பகதாதில் இருந்தாங்க. அந்த துஸ்தர் என்ற ஊரில் அவங்க பங்களாவுக்கு பக்கத்தில் சிங்கங்களுக்குன்னே மிருகங்களுக்குன்னே ஒரு வீடு வச்சுருந்தாங்க. சிங்கங்களுக்கெல்லாம் அங்கே டெய்லி சாப்பாடு கொடுப்பாங்க. ஆடு மாடுகளுக்கு நம்ம அடைக்கிறதுக்கு இடம் போட்டிருக்காங்க, தொழுவம் வச்சுருக்கோமா இல்லையா? இது மாதிரி எதுக்கு தொழுவம் வீடு வச்சுருந்தாங்க? காட்டிலேருந்து மிருகங்கள் சிங்கம், சிறுத்தை, புலி, கரடி எல்லாம் வரும். அவங்க அந்த வீட்டில் கதை திறப்பாங்க. உள்ளே தான் அவங்களுக்கு என்ன செய்வாங்க, இறைச்சிகள் போடுவாங்க. அதை சாப்பிட்டுட்டு அங்கே இருந்து சாப்பிட்டு டெய்லி போகும். கோழியை அடைக்கிற மாதிரி, ஒரு ஆடுக்கு புல்லு போடுற மாதிரி எதுக்கு உணவு போடுவாங்க? சஹல் துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காட்டிலேருந்து வரக்கூடிய அந்த மிருகங்களுக்கு தம் வீட்டில் ஒரு வீடே வச்சுருந்தாங்களா அவைகளுக்கு. ஏன்னா கறி அறுத்து போடுவாங்க. இந்த விஷயத்த சஹல் துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய ஆசிரியர் அபு நசீர் சிராஜி சொல்கிறாரு, அந்த ஊரில் நான் போய் விசாரித்தேன். இப்படி ஒரு மிருகங்கள் அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு போச்சா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஊரில் அத்தனை பேரும் ஆமான்னா, அதில் யாருமே என்ன செய்யலை, இல்லைன்னு சொல்லலை. அப்போ இந்த விஷயம் ரொம்ப பிரபலமான விஷயம். அல்லாமா ஷேக் அபுல் கைசுல் யமனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யமன் நாட்டை சார்ந்த அல்லாமா ஷேக் அபுல் கைசுல் யமனி சொல்லுவாங்க, அவங்களுடைய ஆரம்ப காலத்தில், அவங்களுடைய ஆன்மீக அந்த பயணத்தினுடைய ஆரம்ப காலத்தில் ஒரு நாள் காட்டுக்கு விறகு பெருக்க போயிருந்தாங்க. ஒவ்வொரு கழுதையில் போயிருந்தாங்க. போயிருக்கும்போது அவங்க விறகெல்லாம் வெட்டிட்டு கொண்டு வரதுக்குள்ளே கழுதையை அவுத்து விட்டுருப்பாங்களா இல்லையா? பார்க்குறாங்க, ஒரு சிங்கம் அதை கடித்து தின்னுக்கிட்டு இருக்கு. உடனே என்ன செய்தாங்க, அந்த சிங்கத்தில் பார்த்து சொன்னாங்களாம், என் கழுதையா நீ சாப்பிட்ற? நீ கழுதையை சாப்பிட்டுட்டா நான் எதில் தூக்கிட்டு போவேன் இந்த விறகை? அதனால் இஸ்ஸத்துல் மாபூத், ஏன்னா வணங்கப்படக்கூடிய என் ரப்பினுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், முதுகலை தவிர நான் சுமந்து கொண்டு போக மாட்டேன். கழுதை நீ தின்னதுனால இந்த விறகு மூட்டை யாருடைய முதுகில் தான் ஏற்றிட்டு போவேன், முதுகில் தான் நான் ஏற்றிட்டு போவேன், இது ஆண்டவன் மீது சத்தியம் அப்படின்னு சொல்லி வீடு வாசல் வரைக்கும் அது சிங்கம் மேலே தூக்கிட்டு வந்தாங்களாம். சிங்கம் வாசல் வரைக்கும் கொண்டு வந்துச்சான். சிங்கத்திலேருந்து அதை கீழே இறக்கி விட்டு தான் சொன்னாங்களாம், இது போ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ் அவங்கள அடக்க வச்சான். அந்த சிங்கங்களெல்லாம் அடக்க வச்சான். இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஆப்கானிஸ்தானினுடைய அதிபராக இருந்து ஆன்மீக அரசராக மாறிய இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லாஹி அலைஹி இருக்காங்களே, அவங்களுடைய வரலாற்று எழுதுவாங்க,
அவருடைய பயணத்தில் இருந்தவங்க சொல்லுவாங்க, ஒரு கடற்கரையில் நாங்கள் அவங்களோட உட்கார்ந்துருந்தோம். கடற்கரையிலேருந்து அப்புறம் ஒரு காட்டை நோக்கி பயணித்தோம். அப்போ எங்களில் நிறைய விறகுகள், அந்த காட்டு பக்கத்தில் வந்தோம். நல்ல காஞ்ச விறகுகள், நல்ல அடுப்பில் நல்ல வேகமாக எரியக்கூடிய விறகுகள் நிறைய இருந்தது காட்டு பகுதியில். கடற்கரையிலேருந்து காட்டு பகுதிக்கு வந்தோம். உடனே நாங்கள் சொன்னோம், இந்த நைட்டு இங்கே தங்கினா இந்த விறகு இலையெல்லாம் நம்ம, ஏன்னா இந்த தீ மூட்டினா ஒரு சமையல் இங்கே பண்ணிக்கலாமே, நல்ல அடுப்புக்குண்டான விறகுகள் நல்ல நிறைய இருக்க அப்படின்னு சொன்ன உடனே எங்களோடு ரொட்டியும் இருந்தது. சரி, அங்கே நம்ம சமையல் பண்ணலான்னு சமையல் பண்ணோம். அப்போ சாப்பிட்டு இருக்கும்போது எங்களில் ஒரு ஆள் சொன்னார், கங்கு நல்ல, ஏன்னா தீ நல்ல எரிஞ்சு கங்கு அழகா இருக்கு, இதில் இந்த நேரத்தில் பொரிச்சு திங்கிற, சுட்டு திங்கிற மாதிரி கறி கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் சொன்னார். அப்போ இப்ராஹிம் அதிகம் சொன்னாங்க, நமக்கு என்ன இந்த கங்குக்கு சுட்டு திங்கிறதுக்கு கறி இருந்தால் நல்லா பொறுத்து, அந்த கங்கை பார்த்தோன்னு சொன்னாங்க, நல்ல தீ எரியக்கூடிய நல்ல கங்குலாம் இருக்கு, இதில் நமக்கு இறைச்சி கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொன்னோன்னா இப்ராஹிம் அதிகம் பக்கத்துல இருந்து சொன்னாங்களாம், நிச்சயமாக இன்னல்லாஹ காதிருன் அலா அன் யுத்இமூஹு, அல்லாஹ் தஆலா நாடினால் உங்களுக்கு கறியையும் தர்றதுக்கு அவன் என்ன செய்வான், சக்தி பெற்றவன் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு சிங்கம் ஒரு ஒட்டகத்தை துரத்திக்கிட்டே சொல்லி முடியல, ஒரு சிங்கம் ஒட்டகத்தை துரத்திக்கிட்டே அந்த ஒட்டகம் இவங்க பக்கத்தில் கீழே விழுது, தலை என்ன செய்யுச்சு, முறிஞ்சிருச்சு. கீழே விழுந்ததை உடனே என்ன செய்தாங்க, இது போய் உடனே இது அருங்க, அல்ல உங்களுக்கு அந்த உரமை தந்த சொல்லி முடிக்கிறது. ஒரு சிங்கம் துரத்திட்டு ஒரு ஒட்டகம் எங்கே விழுது, இவங்க இருக்கிற பக்கத்தில் விழுது, தலை என்ன செய்யுச்சு, அடிபட்டு அது அப்படியே கிடக்கு. உடனே எல்லாரும் எழுந்து ஓடி இதை அருங்கன்னு சொன்னாங்க. அறுத்த சுட்டு சாப்பிட்டாங்க. அந்த சிங்கம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். பார்த்துக்கிட்டே இந்த சிங்கம் பக்கத்தில் என்ன செய்யல, வரல. ஏன்னா அது மாதிரி அல்லாமா யாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபுகளில் எழுதுவாங்க. ஏன்னா ஒரு இறைநேசருடைய வரலாறுல, அதாவது மழை வந்துருச்சுன்னு சொன்னால், அவங்க காட்டில் ஒரு இறைநேசர் தவம் செய்து இருந்தாங்களாம். மழை வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த குகையில் போய் உட்காந்துருப்பாங்களாம். அது மாதிரி குளிர் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் வெளியே இருக்க முடியாதுல்ல, அந்த குகையில் உட்காந்துருப்பாங்களாம். அப்போ சிங்கம் நெருப்பு பற்ற வச்சு அவங்களுக்கு ஹீட்டாக்கி கொடுக்குமா. அவங்க அந்த சுற்றி பக்கத்தில் படுத்து கிடந்து என்ன செய்யுமா, அந்த மழை சமயத்திலையும் குளிர் சமயத்திலையும் மிருகங்கள் பக்கத்துல இருந்து அவங்களுக்கு என்ன செய்து கொடுக்குமா, அந்த ஹீட்டாக்கி உடம்பு குளிராமல் இருக்கிறதுக்காக வேண்டி அவங்களுடைய அந்த குளிர் குறைக்கிறதுக்காக உண்டான வேலையில மிருகங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து அந்த வேலையில் ஈடுபடும் சொல்லி யாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. அது மாதிரி ஒரு சமயம் ஹஜ்ஜிக்கு ஷைபான் ராய் இமாம்கள் காலத்தில் வாழ்ந்த மாபெரும் அறிஞராக, எழுத படிக்கவே யார்கிட்டையும் படிக்காமலே இருந்தாலும் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க. இமாம்களுக்கு சட்டம் கேட்டால் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புத மனிதராக இருந்த ஷைபான் ராய் இவங்களும், ஏன்னா நம்ம இமாம்கள் காலத்தில் ஷாஃபி இமாம் உடைய காலத்தில் வாழ்ந்தவங்க, இவங்களும் சுஃபியானி சௌரி இந்த ரெண்டு மகான்களும் ஹஜ்ஜுக்கு போனாங்க. போகும்போது ஒரு சிங்கம் குறுக்க நின்று, ஏன்னா இப்போ மக்களுக்கு பாதைக்கு இடையூறாக இருந்துச்சு. உடனே சுஃபியானி சௌரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, என்னங்க சிங்கம் குறுக்கிறதுக்கு பார்க்கலையா நீங்கள் ஷைபான் அவர்களே, சிங்கம் குறுக்க நிற்கிது பார்க்கலையா அப்படின்னு. உடனே இவங்க பக்கத்தில் போய் காதை பிடிச்சி திருவி அந்த இடத்த விட்டு என்ன செய்தாங்களாம், அதை திருப்பி விட்டாங்க. உடனே இவங்க கேட்டாங்களாம், என்ன விளம்பரம் தேடுறீங்களா, நீங்கள் வெளியிடலாங்கிறதுக்கு விளம்பரம் தேடுறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே இவங்க சொன்னாங்களாம், நான் விளம்பரம் தேடுறா இருந்தா நான் மக்காவுக்கு எதுலேயே சவாரி செய்திருப்பேன், சிங்கத்திலேயே. அது உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் மக்காவை பார்த்துருப்பாங்க. அது உலகத்துக்கு விளம்பரமாக இருக்குமா இல்லையா? நான் இதை கொண்டு தள்ளி விடுறதுக்கு தான் நான் வழி பண்ணனே தவிர, என்ன நீங்கள் போய் எனக்கு சிங்கத்தை வச்சு நான் என்ன செய்ய முடியும், நான் விளையாட்டு காட்ட முடியும்னு சொல்லி மக்கள் மத்தியில் விளம்பரம் தேடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. விளம்பரம் தேடுறா இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன், மா ஹமல் து ஜாதி இல்லா மக்கத்தை இல்லா அலா லஹரி, என்னுடைய சாமான்கள் முழுவதும் எதில் ஏற்றி விட்டுருப்பேன், சிங்க முதுகிலேயே ஏற்றி விட்டுருப்பேன். அது பெரிய விளம்பரமாக இருக்கும் என்று சொல்லி காட்டினாங்க. அதுபோல் இப்ராஹிம் அதிகம் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு கூட்டம் வந்தது. அபு இஸ்ஹாக் அவர்களே, ஏன்னா அபு இஸ்ஹாக்ங்கிறது அவங்களுடைய புனைப்பேர். அவங்களுக்கு இஸ்ஹாக்னு மகன் இருந்தான். இஸ்ஹாக்கின் தந்தை அவர்களே, எங்களுடைய பாதையிலே சிங்கம் நீங்கிட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க.
உடனே அந்த சிங்கத்து பக்கத்தில் வந்து சொன்னாங்களாம், ஏ சிங்கமே, சிங்கத்துக்கு அபுல் ஹாரிஸ்ன்னு சொல்லுவாங்க அரபியில், சிங்கத்துக்கு அரபியில் அபுல் ஹாரிஸ். ஏ சிங்கமே, நீ எங்கள் மத்தியில் நீ நிற்கிறாயே, இது இறைவன் போட்ட உத்தரவு என்று சொன்னால் நீ உன் இஷ்டப்படி இல்லை, இறைவனுடைய உத்தரவா இல்லை என்றால் எங்கள் பாதையை விட்டு போயிரு. நீ நிற்கிறாயே, இது இறைவனுடைய உத்தரவா இருந்தால் உனக்கு என்ன உத்தரவு போட்டிருக்கோ அதை செய். இல்லை இறைவனுடைய உத்தரவு இல்லைன்னா அந்த இடத்த விட்டு என்ன செய்யுது, நீ நவந்து விடு என்று அதுகிட்ட போய் என்ன செய்தாங்க சொல்லிட்டு எங்களை பார்த்து சொன்னாங்க, ஏங்க உங்களுக்கு ஏன் காலை மாலையில் இந்த துவாவை ஓதாமல் இருக்கீங்க? இந்த துவா ஓதுனா இந்த மாதிரி மிருகத்தின் மூலமாக எந்த ஆபத்துகள் நமக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்லி ஒரு துவாவை சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹும் அஹருசுனா பி ஐனி கல்லதி லா தனாம், யா அல்லாஹ் உறங்காத உன் கண்ணை கொண்டு எங்களை காப்பாத்து. வஹ்ஃபதுனா பி ருக்குனி கல்லதி லா யுராம், அழியாத உன்னுடைய தூண்களால் எங்களை என்ன செய் பாதுகாப்பாயா. வர்ஹம்னா பி குதிரத்திக்கு அலைனா வலா நுகுலக், உன்னுடைய சக்தியை கொண்டு எங்களுக்கு கிருபையை காட்டு. ஒலா ஃபலா நுகுலக்கு வாந்த சிக்கத்துனா ஒரு ரஜாவுனா, நீ எங்களுடைய உறுதியாக இருக்கும் பொழுது, நீ எங்களுக்கு பலமாக இருக்கும் பொழுது எங்களை யாருமே அழிக்க முடியாது என்று கருத்துள்ள இந்த துவாவை ஏன் நீங்கள் காலையில் மாலையில் ஓதுனா என்ன, உங்களுக்கு ஏன் ஓதாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது, இது ஓதாமல் இருக்கீங்க? அப்படி ஓதி இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த மிருகத்தின் தடங்களும் தடைகளும் இருந்திருக்காதே என்று சொல்லி காட்டினாங்களாம். அல்லாமா யாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ரவுலுர் ரயாஹின் என்ற ஆன்மீக களஞ்சியத்தில் 500 நிகழ்ச்சி எழுதியிருப்பாங்க. அதில் சொல்லுவாங்க, என்னுடைய கூட்டாளி, என்னுடைய நண்பர் ஒருவர்கிட்ட நான் கேட்டேன். அவங்க சொல்கிறாங்க, ஒரு பாலைவனத்தில் நான் இருக்கும் பொழுது என்னுடைய கூட்டாளி ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், சிங்கத்தோடு இருக்கும்போது உங்கள் அனுபவம் என்ன, உங்கள் மனோநிலை என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டேன். சிங்கத்தோடு நீங்கள் இருக்கும்போது, ஏன்னா காட்டில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட தானே அதை பற்றி கேட்க முடியும். என் காட்டில் உள்ள என்னுடைய நண்பர்கிட்ட நான் கேட்டேன், கைஃப ஹாலுக்கா மால் அஸ்வ, சிங்கத்தோடு உங்களுடைய நிலைப்பாடு என்ன, உங்களுடைய அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, எப்படி நீங்கள் உங்களுடைய மனோநிலை இருக்கு. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் நான் என் உடலில் இறைவனுடைய பயம் என்ற ஆடையால் அணிவிக்கப்பட்டிருக்கிறேன். சொன்னாங்க, என் உடலில் எந்த உடையால் அணிவிக்கப்பட்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய பயம் என்ற ஒரு ஆடையை நான் அணிவிச்சிருக்கிறேன். என்னை பார்த்தா சிங்கமே பயந்துரு, ஏன்னா நான் அந்த அல்லாஹ்வுடைய பயம் என்கிற ஆடையை அணிவித்திருக்கிற காரணத்தினால் நான் சிங்கத்துக்கு மேலாம் சிங்கமாக நான் இருக்கேன். அதனால் எங்களை கண்டா சிங்கமே என்ன செய்யும், ஒரு பலகீனமான சிங்கத்தை பார்த்து பலமான சிங்கத்தை பார்த்து பலகீனமான சிங்கம் ஓடும், அப்படிதானே? அப்போ இந்த அல்லாஹ்வுடைய பயம் என்ற ஆடையை நான் அணிவிக்கப்பட்டு இருக்கிறனால் நான் யாராக இருக்கிறேன், அஸ்வதுல் அஸ்வத், சிங்கத்துக்கெல்லாம் சிங்கமாக நான் இருக்கிறேன். அதனால என்னையை கண்டா யாரு தான் ஓடும், சிங்கங்கள் தான் ஓடும். ஏன்னா அல்லாஹ்வுடைய பயம் என்ற ஆடையை நான் அணிவிக்கப்பட்டிருக்கிறேன் என்று என்னுடைய நண்பர் கூட்டாளி சொன்னார்கள் என்று சொல்லி காட்டான். அது மாதிரி இன்னொரு செய்தியை சொல்லுவாங்க, என்னுடைய சாலிகான ஒரு நண்பர் எனக்கு சொன்னாரு, ஒரு நாள் எனக்கு என் நப்சின் மீது ஒரு கோபம், என் மீதே எனக்கு கோபம், என் மீது என் கோபத்தில் நான் என்ன பண்ணேன், நீ என்ன அந்த நப்சை பார்த்து சொன்னேன், நான் உன்னை என்ன பண்ணுறேன் பார், உன்னைய நாசத்தினுடைய இடத்துல உன்னைய கொண்டு போடுறேன் பார் அப்படின்னு நான் எதை பார்த்து சொன்னேன், என் நப்சை பார்த்து சொன்னேன். எனக்கு நப்சின் மீது கோபம் ஏற்பட்டது. அதனால நப்சை பார்த்து என்ன சொன்னேன், அல்யோம என்ன உரிமீக்க ஃபில் மஹாலிக், அல்லாஹ் இன்னைக்கு நான் என்ன செய்கிறேன், அர்மீக்க ஃபில் மஹாலிக், நான் இன்னைக்கு உன்னை எங்கே கொண்டு உன்னைய தூக்கி போடுறேன், சாகடிக்கிற இடத்துல கொண்டு போய் உன்னைய கொண்டு போடுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எங்கே போய் நான் இருக்கிற இடத்த பக்கத்துல சிங்கங்கள் இருக்கிற இடம், அதனால நான் என்ன செய்யுதுன்னு சொன்னால், நான் போய் 2 சிங்க குட்டிகள் பக்கத்தில் போய் படுத்துட்டேன். நான் எதுக்கு பக்கத்தில் விடுமா, சிங்கங்கள் வந்தால் விடுமா, தாய் அதுக்குடைய சிங்கத்துடைய வந்த தாயோ அந்த தந்தை சிங்கமாக அந்த வருமா, விடாதில்ல. அப்போ நான் என்ன செய்யறேன் பாரு, உன்னை எங்கே நாசத்தினுடைய இடத்துல கொண்டு உன்னை போடுறேன் பாருன்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் சிங்கங்கள் இருக்கிற ஏரியா, நான் சிங்க குட்டிகள் பக்கத்தில் போய் படுத்துட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கேருந்து எது வந்தது, நான் படுத்திருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு ஆண் சிங்கம் வந்தது. அதனுடைய தந்தை சிங்கம் இருக்குல்ல, அந்த குட்டியினுடைய தந்தை சிங்கம் வந்த உடனே கையில் ஒரு இறைச்சியை சுமந்தபடி வந்தது. என்னை பார்த்த உடனே வாயிலிருந்து கீழே வைத்து விட்டு என்னை விட்டு தூரத்தில் உட்கார்ந்துருச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தாய் சிங்கம் வந்தது.
அதுவும் வாயில ஒரு இறைச்சியை தூக்கிட்டே வந்தது. அது இதாவது கொஞ்சம் அடங்கி போய் உட்கார்ந்துருச்சு. அது வேகப்பட்டுருச்சு. ஏன்னா பக்கத்தில் யார் படுத்திருக்கா, தன்னுடைய குட்டிகள்லாம் இருக்கு. அந்த தாய் சிங்கம் மட்டும் என்ன செய்யுச்சுன்னா, என்னை பார்த்தத உடனே அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த இதை தூக்கி என்ன செய்யுச்சு, இறைச்சியை கீழே போட்டுடுச்சு. என் மேலே அது மோதுறதுக்கு அது தயாரானது. அதே பக்கத்தில் இந்த ஆண் சிங்கம் இருக்கா இல்லையா, தந்தை சிங்கம், அது அப்படி மறித்து அதை மோத விடாத அளவுக்கு என்ன செய்யுச்சு, அதை தடுத்து விட்டு. அப்போ ரெண்டும் பார்த்துக்கிட்டே இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஆண் சிங்கம் மெதுவாக ஒவ்வொரு குட்டியாக எடுத்துட்டு போயிடுச்சு. ஆக இப்படி ஒரு அனுபவத்தை எனக்கு என்னுடைய இஸ்லாமிய நண்பர் ஒருவர் சொன்னார் என்று சொல்லி காட்டுவான். ஆக அந்த வேடிக்கை பார்க்க வச்சானே தவிர அல்லாஹ் அது பக்கத்தில் நெருங்க அல்லாஹ் விடலை. அதே மாதிரி இப்ராஹிமுல் ஹவாஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, நான் ஒரு சமயம் ஒரு காட்டில் இருந்தேன். நடுப்பகலில் நான் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சிங்கம் என்னை நோய்க்கு வந்துருச்சு. நான் ஒரு மரத்தடியில் தங்கியிருந்தேன். ஆனால் பொதுவாக அவங்களுக்கு எப்படின்னா, திடீர்னு ஒரு மாடு ஒரு மாடு வருது, ஒரு ஒரு கோழி வருது, ஒரு ஆடு வருதுன்னா பக்கத்தில் வா வா அப்படின்னு சொல்கிறதுக்கு சில அடையாளத்தை வச்சு கூப்பிடுமா இல்லையா? அப்படிதானம்மா, என் பக்கத்தில் வான்னு சொல்லி கட்டுப்பட்டு என் அதே மாதிரி அந்த சிங்கம் வந்தவொடனே எனக்கு கட்டுப்படும்படி நான் அதை அழைச்சேன். பக்கத்தில் வரும்படி என்ன செய்ய அழைச்சேன். அது என் பக்கத்தில் வந்தவன்னு பார்த்தா அதுக்கு ஒரு கால் ஊனமாக இருந்தது. அது என் மடியில் படுத்துட்டு காலை பார்த்தா கால் முறிஞ்சி வீங்கி போய் ரத்தமும் சலை அது வீங்கி போய் இருந்தது. உடனே நான் என்ன செய்தேன், அங்கே காட்டில் உள்ள ஒரு குச்சியை ஒடிச்சு அதுக்கு நான் என்ன செய்ய, அந்த காயத்தை எல்லாம் அதில் உள்ள மண்ணுங்கள் எல்லாத்தையும் எடுத்து அந்த காயத்தை கிளீன் பண்ணிட்டு இந்த குச்சியை வச்சு அதுக்கு நான் என்ன செய்தேன், கெட்டு போட்டேன். அது தன்னுடைய காலை என் மடியில் கொண்டு காட்டுது, நான் இந்த மாதிரி அடிபட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு. அப்போ நான் என்ன செய்தேன், அதுக்கு கட்டு போட்டேன். கட்டு போட்டு ஏன்னா அது கொஞ்ச நேரம் கழிச்சு அது சென்று விட்டது. சென்ற பிறகு அந்த நன்றியை காட்டுறதுக்காக சிறிது நேரம் கழித்து தன்னுடைய 2 குட்டியோடு தன்னுடைய வாழையை ஆட்டியபடி வந்தது. 2 ரொட்டியை கொண்டு என் முன்னால் கொண்டு அது போட்டது. ஆக அது நன்றியை தெரிவிக்கிறதோடு சாப்பாடே எனக்கு தந்துட்டு போச்சு அப்படிங்கிற செய்தியையும் இப்ராஹிமுல் ஹவாஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுவாங்க. அதே மாதிரி இப்ராஹிமுல் ஹவாஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, நான் மக்காவினுடைய பாதையில் ஒரு சமயம் போயிட்டு இருந்தேன். அப்பொழுது இரவு நேரத்தில் ஒரு குகையில் போய் நுழைஞ்சேன். அங்கே பார்த்தா ஒரு பெரிய சிங்க குகையில் போய் நுழைஞ்சிட்டேன். மக்காவுடைய பாதையில் போகும்போது திடீர்னு பாலைவனம்ல அது, அப்போ கொஞ்சம் நிழலுக்கா ஓய்வெடுக்க குகையில் கொஞ்ச நேரம் ஒரு மலை குகையில் உட்காரலான்னு போனால் அங்கே ஒரு சிங்கம் உட்கார்ந்துட்டு இருக்கு. நான் பார்த்த உடனே என்ன செய்யிட்டேன், பயந்துட்டேன். அப்பொழுது ஒரு அசரீர் சத்தம் கேட்டது. ஏன்னா நீங்கள் அங்கேயே தரிபடுங்கள், சிங்கத்தை கண்டவனா இடத்த மாத்தாதீங்க, என்ன செய்யுங்க, நீங்க இந்த இடத்துல உஸ்புத் இங்கே தரிபடுங்க. உங்களை சுத்தி 70,000 வானவர்கள் காவலுக்கு நிற்கிறாங்க. இதை பார்த்து நீங்க பயந்து அந்த இடத்த மாற்ற தேவையில்லை என்று நம்ம சிங்கத்து கோயில நுழைஞ்சிட்டோமே நினைச்சு நம்ம என்ன செய்ய யோசிக்கும் போது இப்படி ஒரு அசரீர் சத்தம் கேட்டது என்று சொல்லி காட்டுவாங்க. அதே மாதிரி ஹாமிதுல் அஸ்வத் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஒரு காட்டில் நானும் இப்ராஹிமுல் ஹவாஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி போயிட்டு இருக்கும்போது ஒரு மரத்துக்கு கீழே நாங்கள் என்ன செய்தோம், நைட்டு தங்கணும். நைட் நேரத்தில் எங்கே தங்கணும், ஒரு மரத்தடியில் அது கீழே தங்கணும். தங்கும்போது ஒரு சிங்கம் வந்தது. பயந்து போய் நான் மரத்துக்கு மேலே ஏறிட்டேன். மரத்துக்கு மேலே ஒரு சிங்கம் வந்து காட்டில் ஒரு நைட்டு தானே காட்டிலேருந்து சிங்கங்கள்லாம் வெளியே வரும். அப்போ ஒரு சிங்கம் வந்த உடனே நான் மரத்துக்கு மேலே ஏறிட்டேன். ஆனால் இவங்க மரத்துக்கு மேலே வந்துட்டேன், அதுக்கு மேலே தூக்கம் வருமா? சிங்கத்தை பார்த்த பிறகு தூக்கம் வருமா? மரத்துக்கு மேலே நான் எனக்கு தூக்கமே வரல. ஆனால் குரட்டை விட்டு இப்ராஹிம் அதுவும் கீழே கடந்து தூங்கிட்டு இருக்காங்க. சிங்கம் என்ன செய்யுதுன்னா தலையிலிருந்து கால் வரைக்கும் மோந்து பார்க்குது. இவங்க நல்லா தூங்கிட்டு கிடக்குறாங்க. நான் அதை பார்த்த உடனே மரத்துக்கு மேலே ஏறி தூக்கம் இல்லாமல் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இவங்களை என்ன செய்யுச்சு, உள்ள மோந்து பார்த்து தலையிலிருந்து பாதை வரைக்கும் மோந்து பார்த்துட்டு போயிடுச்சு. நைட்டு 2வது நைட்டு அதே மாதிரி நாங்கள் பள்ளிவாசலில் படுத்திருந்தோம். பள்ளிவாசலில் படுத்திருக்கும்போது மூட்டை கடி தாங்க முடியாமல் அவங்க முணங்கிக்கிட்டே கிடந்தாங்க. என்னப்பா இந்த தொல்லை படுது மூட்டை என்ன பாடுபடுத்து அப்படின்னு சொல்லி பள்ளிவாசலில் தூக்கத்தில் புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நேற்று உங்கள் சிங்கமே மோந்து பார்த்துட்டு கிடந்துச்சு,
ஆனால் அப்போ எந்த புலம்பலும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குனீங்க. அட்லீஸ்ட் இது ஒரு மூட்டை கடிக்கு இவ்வளோ புலம்பிட்டு கிடைக்கிறீங்களே, நேற்று சிங்கத்தை பற்றியே பயப்படலையே, இன்னைக்கு மூட்டைக்கு இவ்வளோ புலம்புறீங்களேன்னு சொல்லும்போது அப்போ சொன்னாங்களாம், நேற்று இருந்த மனோநிலை இறைவனோடு. நான் காட்டில் படுத்தாலும் என்னுடைய முழு இறைவனுடைய சிந்தனையில் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு என் நப்சுனுடைய சிந்தனையில் இருக்கு. ஏன்னா அதனாலைக்கும் நம்ம தியான நிலையில் இருக்கிறது வேற, நம்ம கொஞ்சம் தூங்கிட்டு வரங்கக்கா, நம்ம நப்சுக்கு ஒரு சந்தோஷத்துக்கா நம்ம ஒரு தூக்கம் போட்டுட்டு வரங்கிற தூக்கம் வேற. இப்போ என் நப்சுக்கு சந்தோஷத்துக்கா நான் போடுற தூக்கம் இது. அதனாலதான் அந்த மூட்டைக்கடியில புலம்புறேன். அங்க அல்லாஹ்வுடைய சிந்தனை இருந்ததுனால எனக்கு அந்த சிங்கமே ஒரு பயமா எனக்கு தெரியல என்று என்ன செய்தாங்க சொல்லி காட்டினான். அல்லாமா அஸ்மாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, நான் ஒரு சமயம் ஹஜ்ஜுக்கு சிரியாவினுடைய பாதையில போகும்போது வழியில அந்த அந்த கூட்டத்தை இடையூறு பண்ணி ஒரு சிங்கம் மறிச்சுக்கிட்டு நின்றுச்சு. அப்பொழுது நான் அந்த கூட்டத்தில் சொல்றேன், இங்க இருந்து ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு இந்த சிங்கத்தை போய் ஒரு வாளை எடுத்துட்டு சிங்கத்தை போய் விரட்டுறதுக்கு இங்க கூட்டத்தில் ஒரு ஆம்பளை கூட இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன். அஸ்மை என்ன சொல்றாங்க, சிரியாவுடைய பாதையில் நான் என்ன செய்த ஒரு சமயம் போயிட்டு இருந்தேன் ஹஜ்ஜிக்கு. அப்போ அந்த ஹாஜிகளுடைய கூட்டத்தை வழிமறித்து ஒரு சிங்கம் இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கும்போது நான் என்ன செய்தேன், இந்த கூட்டத்தில் ஒரு ஆம்பளை வாழை தூக்கிட்டு போய் அந்த சிங்கத்தை விரட்டுறதுக்கு ஒரு ஆம்பளை கூட அந்த கூட்டத்தில் இல்லையா அப்படின்னு கேட்டேன். இப்போ பக்கத்தில் ஒரு ஆள் சொன்னார், எனக்கு ஒரு ஆம்பளை இருக்கிறாரான்னு தெரியல, ஆனால் ஒரே ஒரு பொம்பளை என்ன இருக்கா. யார் இருக்கா? ஒரு பொம்பளையே தெரியுது. அந்த பொம்பளை போய் சொன்னால் கேட்டோம், அந்த ஆம்பளை யாருன்னு தெரியல. அப்படி ஒரு ஆம்பளை இருக்கான்னு தெரியல, ஆனால் ஒரு பொம்பளை இருக்கா. என்ன பொம்பளை? என் மகள் பாத்திமா இருக்காங்க, அந்த மகள்கிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா என் மகள் சொன்னால் போயிடும். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு இறைநேச செல்வியாக அந்த அம்மா இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மாட்ட போய் சொல்லியிருக்காங்க, மகளே யா பனியா என் மகளே இன்சிலி பொருத்தி அண்ணா ஹாதல் அசதை, அம்மா நீ இறங்கி இந்த சிங்கத்தை அந்த இடத்த விட்டும் போக சொல்லுமா அப்படின்னு போய் சொன்னாங்க. அப்போ உடனே அந்த அம்மா எவ்வளோ பேணுதானே ஆள்பார். அவங்க வாப்பாட்ட சொல்கிறாங்க, வாப்பா உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு, ஒரு ஆண் சிங்கத்தை போய் என்னைய ஒரு பொம்பளையை போய் ஒரு ஆம்பளை சிங்கத்தை பார்க்க சொல்றியா? அப்போ ஆம்பளை சிங்கத்தை பார்க்கறதுக்கே வெக்கப்படுறவங்க எப்படி ஆம்பளை பார்த்துருப்பாங்க? உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு, ஒரு ஆம்பளை சிங்கத்தை போய் என்னைய போய் என்ன செய்யுங்க போக சொல்றீங்க? உங்களுக்கு எப்படி மனசு வந்து ஒரு ஆம்பளைகிட்ட போய் பேச விட மாதிரி, அது ஆம்பளைன்னா அது மிருகம் தான், அது விளங்குதா? ஆனாலும் ஒரு ஆண் மிருகத்தையே இவங்க பார்க்கல, விளங்குதா அவனுக்கு? அதான் அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு எப்படி பத்தி தீபு கல்புக்க அருள் அசத உபதக்கரும், ஒரு ஆம்பளை ஒரு சிங்கத்தை, அதுவும் ஆண் சிங்கமா இருக்கக்கூடிய ஒரு சிங்கத்தை போய் அதை நான் பார்க்கறதுக்கு உங்க மனசு சந்தோஷமா? நானும் ஒரு பொம்பளையா இருக்கிறேன், அது ஒரு ஆணா இருக்குது, ஆண் சிங்கத்தை போய் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஆசையா அப்படின்னு கேட்டாங்க. அதனால நான் வரமாட்டேன், நான் சொன்னதாக சொல்லுங்க, சிங்கத்திட்ட சொல்லுங்க, இப்னத்தி ஃபாத்திமா துக்ரியுக்க சலாம், உன்னுடைய மக பாத்திமா உனக்கு சலாம் சொன்னால் ஏன்னா அதனால துக்குசிம் அலைக்கு பில்லதி லா தாஹுது சினத்தும் ஒலானோம் இல்லை அதல் தான் தரீக்கில் கௌமி, எந்த இறைவனுக்கு சிறு தூக்கமும் பெரு தூக்கமும் இல்லையோ அந்த இறைவன் மீது ஆணையாக ஃபாத்திமா என்ற என்னுடைய மகள் சொல்லிவிட்டால் இந்த இடத்தை விட்டு மக்களுக்கு பாதைக்கு இடையூறாக இருப்பதற்கு நீ விலகு என்று என் மகள் உனக்கு சொல்லிவிட்டார். எந்த ஆண்டவன் மீது சத்தியமாக, எந்த ஆண்டவனுக்கு சிறு தூக்கம் பெரு தூக்கமும் பிடிக்காதோ அந்த இறைவன் மீது ஆணையாக நீ போகணும் என்று என் மக பாத்திமா சொல்லிச்சு. சொன்ன உடனே சிங்க போயிட்டு. இது போன்று நிறைய விஷயங்களை ஃபதுல் இப்னு அஹ்மதுல் மஹீனி அஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷாஃபி மதுஹபை சார்ந்த சூஃபியாக்கள் ஞானிகளினுடைய ஆன்மீக தலைவராக திகழ்ந்த ஃபதுல் இப்னு அஹ்மதுல் மஹீனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்காங்களே, அவங்க சொல்லுவாங்க, ஒரு மனிதர் வியாபாரிகளில் ஒரு மனிதர் என்ன செய்தார், இந்த பிஸ்னஸுக்காக அந்த காலத்தில் போவாங்களாம் இல்லையா, அவர் தன்னுடைய பயண கூட்டம் 50 பேர் 100 பேரை சேர்ந்து தான் போவாங்க. அப்போ ஒரு ஆள் அந்த பயண கூட்டத்தை மிஸ் பண்ணிட்டார், போயிட்டாங்க, இவர் தனியாக மாட்டிக்கிட்டார். அப்போ இந்த மகான்கிட்ட சொன்னார் அந்த வியாபாரி, என் பயண கூட்டம்லாம் போயிடுச்சு, நான் தனியாக இருக்கேன். அந்த நேரம் பார்க்க ஒரு சிங்கம் அந்த இடத்துல வந்துச்சான். அந்த சிங்கத்தை கூப்பிட்டு சொன்னாங்களாம் அந்த அவங்கள்ட்ட, ஏன்னா இருக்கப்பு ஹாதல் அசத, இந்த சிங்கத்தின் மேலே நீ பயணம் செய், போய் இதை கொண்டு நீ அங்கே கொண்டு அந்த பயண கூட்டம் எங்கே போக கொண்டு சேர்த்துக்கணும். இருக்கப்போ ஹாதல் அசத,
இந்த சிங்கத்தின் மீது பயணம் செய்ய. அந்த சிங்கத்தை பார்த்து சொன்னாங்களாம், இஹ்மில்ஹு இலா ருஃபகாயிஹி, இவரை கொண்டு போய் எங்க கொண்டு சேர்த்துரு, இவருடைய சக கூட்டாளிகள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருன்னு சொல்லி என்ன செய்தாங்க. அந்த சிங்கமும் ஃபஹமலஹு இலைஹும், அவங்கள கொண்டு போய் அந்த ஆளை கொண்டு போய் தன்னுடைய முதுகுல ஏற்றி கொண்டு போய் எங்க கொண்டு சேர்த்துச்சான். அவங்க பயண கூட்டம் எங்க தங்கியிருக்கோ அங்க கொண்டு போய் சேர்த்துட்டு என்ன செய்தான், அது போச்சான். அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நக்ஷபந்தியா தரீகாவினுடைய ஆன்மீக தலைவராக திகழக்கூடிய அல்லாமா அஹமது இப்னு இத்ரீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி இருக்காங்களே, யமன் நாட்டை சார்ந்தவங்க தான் நக்ஷபந்தியா தரீகாவுடைய குருவே இவங்க தான். இவங்களை பத்தி எழுதியிருப்பாங்க, இந்த ஞானி தன்னுடைய சீடர்களோடு ஒரு ஊருக்கு பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. ஒரு காட்டில் தங்கியிருக்கும் போது அது ஒரு சிங்கங்களுடைய அது ஏரியா, ஒவ்வொன்றா அங்கேருந்து வர ஆரம்பிச்சுது. இவங்க அந்த இடத்துல தான் இவங்க தங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. உடனே முரீர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நம்முடைய ஷேக் குரு இருக்காங்களே, குருவை எந்த வழியில சிங்கம் வரக்கூடிய ஏரியாவோ அவங்க அதை நோக்கி அவங்கள படுக்க வச்சாங்க. யார? குருவை படுக்க வச்சுட்டு அதுக்கு பின்னால போய் இவங்க படுத்தாங்களாம். வந்ததெல்லாம் இவங்களை பார்த்துட்டு மோந்து பார்த்துட்டு அப்படியே திரும்ப போயிட்டான். அதுக்கு அடுத்து படுத்தாலே அது பார்க்கவே இல்லை. சொல்ற புரியுதாங்க? என்னது, இவங்க எந்த காட்டில் நிற்கிறாங்களோ அது சிங்கங்களுடைய நடமாட்டங்கள் வந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ இவங்க அங்கே நைட்டுக்கு அங்கே தங்குறதுக்கு பிளான் பண்ணாங்க. அப்போ இவங்க என்ன செய்தாங்க, பயந்து போய் நமக்கு எதுவும் பாதுகாப்பு இருக்கிறதுக்காக ஷேகை கொண்டு எங்கே படுக்க வச்சு எந்த திசையில் வந்துகிட்டு இருக்கோ அந்த திசையை நோக்கி அவங்கள படுக்க வச்சுட்டு அதுக்கு அடுத்தடுத்து இவங்க படுத்துக்கிட்டாங்க. வந்தது என்ன செய்யுது, ஃபர்ஸ்ட் யார் படுத்துக்கு பார்த்துட்டு அப்படியே திரும்ப போயிட்டான். இது யாருடைய அற்புதத்தில் எழுதியிருப்பாங்க, அஹமது இப்னு இத்ரீஸ் இத்ரீஸ் தரீகா இத்ரீசியா தரீகாவினுடைய ஞான குருவுடைய வரலாறு எழுதியிருப்பாங்க. ஏன்னா இது மாதிரி அபு யஸுல் மரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வரலாறு இருப்பாங்க. இவங்கள்ட்ட காட்டில் இவங்க தவம் செய்தா இவங்க இருக்கும்போது சிங்கமும் பறவைகள்லாம் இவங்கள்ட்ட ஓய்வு எடுக்க வருமா. இது சிங்கங்கள் பறவைகள் எல்லாத்துலேயும் வரும், எல்லா பழையாத்துலேயும் பறவைகள் இருக்கு. ஆனால் சிங்கங்களும் ஓய்வு எடுக்க வருமா. ஆனால் இவங்கள்ட்ட விறகு காட்டுக்கு விறகு பெருக்கக்கூடியவங்க இவங்கள்ட்ட நிறைய பேர் என்ன செய்தாங்க, புகார் பண்ணாங்களா, சிங்க தொல்லை தாங்க முடியல, நாங்கள் விறகு வெட்ட போக முடியல அப்படின்னு சொல்லி மகான் அபு யஸுல் மரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன உடனே இவங்க என்ன செய்தாங்களாம், உடனே தன்னுடைய பணியாளரை அனுப்பி நல்ல சத்தத்தை உயர்த்தி அந்த காட்டுக்கு போகக்கூடிய வழி இருக்குல்ல அந்த வழியில் நின்றுக்கிட்டு, யா மாஷிரல் அஸத், சிங்க கூட்டங்களே, யாமுருக்கும் அபு யாஸா, ஆனால் அபு யஸுல் மரி அவர்கள் உங்களுக்கு ஏவுகிறார்கள், அந்த தரஹலு மின் ஹாதிஹில் காபத்தி, இந்த காட்டை விட்டு நீங்கள் போகும்படி உங்களை ஏவுகிறார்கள் என்று தன்னுடைய பணியாளரை சொல்லும்படி என்ன செய்தாங்க, சொல்லி அனுப்பியிருந்தாங்க. இவங்க போய் சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய எல்லா சிங்கங்களும் தன்னுடைய குட்டியை வாயில் எடுத்து கவிட்டு அப்படி இடத்த காலி பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு அதுக்கு பிறகு அந்த ஏரியாவில் சிங்கத்தையே பார்க்கப்படலைன்னு எழுதுறாங்க. இது போன்று நூற்றுக்கணக்கான வரலாறுகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு சொல்ல இருக்கிறோம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.